வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு கசாலி டீ கோட்ல நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே பேசுகிறோம். இன்னைக்கும் சில விஷயத்த பேச போகிறோம். இதில் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல்கள் குறித்தும் வளர்ச்சி என்ற பேரில் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் கூட கைவிடப்பட்டிருக்கிறது. கைவிடப்படுமா பட்டிருக்கிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது வேறு விஷயம். அதானி குழுமம் தற்போது மிக முக்கியமாக மின்சாரத்திற்காக ஜவ்வாது மலையில் 337 ஹெக்டேர் நிலப்பகுதிக்கு அவர்கள் கையகப்படுத்துவதையும் மத்திய அரசாங்கம் அனுமதிக்கும். இந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய நில வளம், ஏழை விவசாயிகள் அங்கே ஜவ்வாது மலையின் அடித்துவாரத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற போது என்ன பாதிப்பு ஏற்படும், இந்த செய்தியை குறித்து நம்ம பேச போறோம். அக்ரிகல்ச்சர் துறையில, வேளாண்மை துறையில ரொம்ப பரிச்சயப்பட்ட பட்டதாரி நமது கசாலி டீ கோட்டுடைய நிறுவன தலைவருமாகிய தோழர் கசாலிட்டே பேசுவோம். சார் வாங்க. இப்ப இந்த விஷயத்த சார் நீங்க உங்க துறை தான் இது, வேளாண் துறை. இதை படிச்ச உடனே என்ன சார் இதை ரெண்டு வகையா பிரிப்போம். நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, தொழிற்துறைக்கு நம்ம எதிரானவங்களா அல்லது இயற்கையை காக்கிறதுக்கு, இயற்கையை அழிக்கிறதுக்கு எதிரானவங்களா? ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இப்ப இதுல புனல் நீரேற்று நிலையம் அப்படின்னா நம்ம தண்ணீர், நீர். இப்போ வேலூர் மாவட்டம் தான் இந்த ஜவ்வாது மலை. ஒரு பக்கம் நம்ம இது போறோம் இல்லையா, ஏலகிரி போறோம் இல்லையா, அங்கேருந்து பார்த்தா அங்கிட்ட ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேலூர் மாவட்டத்தை ஜவ்வாது மலை. இதுல எவ்வளோன்னா 228 ஹெக்டேர் ஈக்குவல் டு 570 ஏக்கர். ஓகே, மொத்தத்துல இவங்க ஆக்குப்பை பண்ணி அந்த புனல் நீரேற்று நிலையத்துக்கு அழிபடக்கூடிய காடுகள் மொத்தத்துக்கு அது பெரிய ஏரியா. இவங்க எடுக்கிற ஒரு 600 ஏக்கரை காலி பண்றாங்க. 600 ஏக்கரை 500 சில்லற 600 ஏக்கரை. 500 சில்லறனா இவங்க கரெக்டா 500 சில்லற கரெக்டா அதை கோடு விட்டா பண்ணுவாங்க. அப்ப இஷ்டத்துக்கு 570ங்கிறது 800 ஏக்கரா இருக்கலாம். யார் கேட்கறதுக்கு நாதி இல்லை, நாதி கிடையாது. அதுவும் நம்பர் 1 நம்ம என்ன சொல்லுவோம், அதானி வாழ்க அப்படின்னு சொன்னா நம்ம மோடியோட ஆளு, அதானி ஒழிக அப்படின்னா நமக்கு இவங்களுக்கு எதிரான ஆட்கள் அப்படின்ற கணக்குல தான் இங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படின்னா அதானி வாழ்கவும் இல்லை, ஒழிகவும் இல்லை. இங்க நம்ம எதிர்கால தலைமுறைக்கு என்ன ஆகுங்கிற இந்த சில விஷயங்களை மட்டும்தான் பேச போறோம். இந்த புனல் நீரேற்று நிலையம் எத்தனை மெகாவாட் எனக்கு இன்னும் டீட்டெயில் வரல. இருக்கே சரி, அது என்னன்னா நம்ம அதெல்லாம் மக்கள்கிட்ட வேண்டாம். ஓகே, இது இவ்வளவு மின்சாரம் வரப்போகுதே, இதை நீங்க கெடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியெல்லாம் இல்லை. நானா நமக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னா, நம்பர் 1 இந்த ஜவ்வாது மலையில அவங்க 600 ஏக்கர் இருக்கு இல்லையா, அதை காடுகள் அழிக்க போறாங்கன்னா நம்ம போற பக்கம் 600 ஏக்கர் காடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இல்லை. 1 ஏக்கருக்கு இயற்கையா மரங்கள், செடிகள் வந்துச்சுன்னா மரங்கள் மட்டுமே 1 ஏக்கருக்கு குறைஞ்சது 70 இருந்து 120 மரங்கள் வரும். 1 ஏக்கருக்கா? 1 ஏக்கருக்கு. என்னன்னா பொதுவா நமக்கு இந்த அக்ரிகல்ச்சர் என்ன சொல்லுவோம்னா, இவ்வளோ இடைவெளி விட்டு மரத்தை அப்படியே நட்டும் போது 80 மரங்கள் அப்படிங்கிறது, தென்னை மரம், மாமரம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ 15 அடி 20 அடி இடைவெளி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 மரங்களுக்கு மேல போயிடும். இல்ல, ஆமா. இப்போ ஏக்கருக்கு 120 வைங்களேன். ஏக்கருக்கு 100 போட்டு பார்த்தாலும் 60,000 போயிடும். 60,000 ஏக்கருக்கு 100ன்னு போட்டீங்கன்னா, ஆமா, 10 ஏக்கருக்கு 1000, 60,000, 100 ஏக்கருக்கு 10,000. அது மட்டும் இல்லாம 60,000ங்கிறது சும்மா ஒரு பேருக்கு 60,000 70,000 மரங்கள் இருக்கு இல்லையா, அது இயற்கையான மரங்கள். அது எப்படிப்பட்ட மரங்கள்? இயற்கையா வளர்ந்து ரொம்ப பெருசா அதை கொண்டு வரணும் 100 வருஷம் ஆகும். அவ்வளவு ஈஸியா வராது. அந்த மரங்கள் எப்படின்னா, அது அந்த மலை இருக்கு இல்லையா, மரங்கள் எப்பவுமே இது நம்ம நேயர்களுக்கு தெரியிருக்கா சொல்லுவோம். மலைகள்ல விளையிற இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் உயரமா போகும். ஓகே, கீழே இருக்கிற மரங்கள் உயரம் கம்மியா இருக்கும். என்ன காரணம் தெரியுமில்ல? இந்த ஊசியிலை காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊசியிலை காடுகள், அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, சில்வர் ஓக்கு, தூஜா, அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு, கிரவேலியன், அந்த மரங்கள் இருக்கு. ஏன் உயரமா வளருதுன்னா, இந்த மரத்தோட தன்மை என்ன தெரியுமா, நீங்க இங்க பூமியில இருந்து எவ்வளவு உயரமா வளருதோ அந்த அளவுக்கு இங்க சைடுல வேறு போகும். ஓ, அது ப்ரொபோர்ஷனேட்டா அப்படி தலை சைடா போட்டிருக்க. ஒரு சுத்தி இங்க மட்டும் இல்ல, சுத்தியே. அதுதான் இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த மரங்கள் இருக்குல்ல, இப்போ இங்க இடத்துல ஒரு மரம் 100 அடி போகுதுன்னா இந்த மரத்தோட வேறு ஏன் 100 அடி சுத்தியே போகுது, இங்க 100 அடி இங்க 100 அடி சுத்தியே போகுதுன்னா,
தண்ணீர் இருக்குல்ல, அது மலைகள்ல வந்து தண்ணீர் தேங்காது, கீழே இறங்கிடும். அப்ப தண்ணீர் தேடி அலையும் பாருங்க வேறு, அதுல வந்து இப்ப போகுது பக்கத்துல மரம், அந்த வேறு இந்த மரம் இங்க வேறு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெருக்கமா பிடிச்சு மலை வந்து அரிப்பை தடுக்கிறது மரங்கள். ஆமா. ஓகே. அப்புறம் கீழே இருக்கு இல்லையா, இந்த நிழல்ல வளரக்கூடிய எக்கச்சக்கமான காட்டு மூலிகைகள், எவ்வளவு சிறப்பு. ஓகே. அது இல்லாம அது மட்டும் இல்லாம நமக்கு வேலூர் மாவட்டத்திற்கு ஜவ்வாது மலையின் மூலம்தான் மேகங்களை தடுத்து மலையாற்று கொண்டு வரக்கூடிய சிறப்பு. அப்புறம் இதுல வந்து என்னென்ன இந்த சில விஷயங்கள், நீங்க மரத்தை 80,000 மரத்தை வெட்டியாச்சுன்னா 80,000 மரம் மட்டும் இல்ல, 80,000 மரத்துக்கு ஈக்குவலா கீழே வந்து கிரீனரி இருக்குல்ல, ஆமா, புதர்கள், செடிகள், புல்லுக்கள்னு சொல்லி இருக்குல்ல, அது வந்து 80,000 மரத்துல எவ்வளவு பச்சை இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பச்சைகள் கீழே வேற கீழே இருக்கு. கீழே விவசாய நிலங்கள்ல படிச்சு பார்த்தேன், ஏகப்பட்ட விவசாயம். அது இல்லாம இது மட்டும் இல்லாம பறவைகள், பூச்சி, எவ்வளவு இதை சாப்பிட வர புழுக்கள், இதுல வர்ற மற்ற விலங்குகள், அப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த 600 ஏக்கர் அழிக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய இடம் பூரா வந்து டிஸ்டர்ப் ஆகி அந்த இது விலங்குகள் போயிருது, பறவைகள் போயிருது, பூச்சி புழுக்கள் இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்ல சொல்ல போனா சூழலியல் மண்டபமே அழிஞ்சிடும். ஒட்டுமொத்த இயற்கை அன்னையே அழிவார். அப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்ல பேசுற என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து தொழிற்சாலை வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா, தொழிற்சாலை வரட்டும், அதுக்காக நீங்க மலை வளத்தை, இந்த மரங்களை, பூச்சி புழுக்களை, எதிர்காலத்தை அழிச்சு நீங்க வந்து நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது சார். இப்போ 27,000 கோடி ரூபாய் மதிப்பீடு சார் இது. சரி, இப்ப அதுல நிறைய செய்தி இருக்கு, நமக்கு அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. திமுக கவர்மெண்ட் 2024 அக்ரிமெண்ட் போட்டாங்க. இதுல முக்கியமான விஷயத்த கவனிங்க. திமுக இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை திமுக வந்திருந்தாலும் பெரும் சிக்கலே ஏற்படுத்தி இருக்கும் பெருசா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பசுமை அந்த ஆர்வலர்கள் சொல்றாங்க, அதானி ஹைபிரிட் திட்டத்தின் அதை ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, நீரேற்று நிலைமை என்ன ஒண்ணு, புனல் நீரேற்று நிலம். புனல் நீரேற்று அனல், புனல், அணு, மூணு இருக்கு. இது புனல் போது என்ன வருது? தண்ணீர். புனல். அனல் என்பது நிலக்கரி. அணுங்கிறது அணு ஆயுதம், அதான் நியூக்ளியர். இது வந்து புனல். இப்போ அங்க இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில இருக்கக்கூடிய செழிப்பை அழிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளத்தனமான உறவுகளை போட்டதின் விளைவுதான். நீங்க நல்ல கவனிங்க, அவர்களுக்குள்ளும் கமிஷன் இருக்கும். கமிஷன் இல்லாம திமுக என்ன எது பண்ணி, திமுக எந்த அரசு என்ன பண்ணி, ஸ்டெர்லைட் ஆலைய கடைசியா கொண்டது திமுக, அவர்களுக்கு கமிஷன். அதே போன்று பரந்தூர் விமான நிலையத்தில் மத்திய அரசோடு கைகோர்த்து கொண்டது திமுக, அவர்களுக்கும் கமிஷன். 8 வழிச்சாலையை கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பெரும் போராட்டம் நடந்தது. திமுக ஏவா வேலு சொன்னார், நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று சொன்னார், அவர்களுக்கும் கமிஷன். இந்த ஆட்சி இப்போ போனது ஜனநாயகத்துக்கு நல்லதுதான் நான் பாக்குறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சட்டம் ஒழுங்கு ஆரம்பிச்சு இந்த மாதிரி இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இல்லையா, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதுக்கு நிறைய போராட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஆட்சி வந்து சைலண்ட் ஆக்கிட்டு அந்த திட்டம் நிறைய நிறைவேற்றாங்கன்னு சொல்லி நமக்கு கேள்வி வந்து இந்த டீட்டெயில் வந்துச்சு. ஆனா என்னன்னா அது வந்து இன்னும் மொத்த டீட்டெயில் வச்சு பேசுவோம். இப்போ திமுக வந்து மக்களுக்கு எதிரான அரசா இருந்தா ஒரு பக்கம் வந்து நாங்க லைப்ரரி கட்டி கொடுக்குறோம், காலை உணவு போடுறோம், பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஊரெல்லாம் அழிச்சிட்டு எல்லாத்தையும். அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், உங்க மதுரையில மேலூர்ல ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து கவர்மெண்ட், என்னது மதுரை மேலூர் பக்கத்துல, அது வந்து இதுல இப்ப கிரானைட் தான், கிரானைட் தானே அது பிஆர்பி கிரானைட் வந்து முன்னாடி இருந்து இல்ல கிரானைட், அது வந்து பெரிய திட்டம். அது வந்து மத்திய அரசு ஆரம்பிச்ச பிறகு திமுக எனக்கு தெரியாது கதை விட்டான், கடைசி அந்த திட்டம் போயிட்டு அரசம்பட்டி ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். அது வந்து முன்னாடி உள்ளது வந்து இந்த இது நம்ம நேனோ, இது என்னது இந்த இந்த திட்டம் அந்த மதுரை பக்கத்துல, அதாவது மேலூர் பக்கத்துல பாரம்பரியமாக அந்த திட்டத்தை திமுக கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்காத மாதிரி கள்ளத்தனமா நடிச்சு கடைசி அதை நம்ம ரெண்டாவது பேசிக்கலாம். அப்ப இப்ப டிஎம்கேல 1800 மெகாவாட் தான் திட்டம். 1800. சரி, இப்ப நமக்கு தேவை 21,000 மெகாவாட், 22,000 மெகாவாட், 22. இப்ப நம்மகிட்ட உற்பத்தி எவ்வளவு இருக்கு? நம்மகிட்ட உற்பத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு 16-17 இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சம் வெளியே வாங்குறாங்க, வெளியே வாங்கி சரியா வருது. ஆமா, வெளியே வாங்கி நாசமா போனாலும் பரவாயில்ல, உலகத்தையும் ஊரையும் அழித்து இந்த காடுகளை கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த அதானி பத்தி இன்னொன்னு பேசிடுவோம், பேசுங்க. இன்னைக்கு வந்து ஜவ்வாது மலையை வந்து இவ்வளவு அழிச்சு அதானிக்கு கண்ணுல தெரியுற பூரா ரூபா நோட்டு, ஓகே. ஆனா இதே இது ஆரவள்ளி மலை தொடர் ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? அப்பா,
ஆரவல்லி மலைத்தொடர். இவ்வளவு பெரிய சிறப்பு அதுல கவர்மெண்ட்ல அங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு உத்தரவு வாங்குறாங்க, 100 மீட்டருக்கு மேல கீழே உள்ளதெல்லாம் நீங்க வந்து அழிச்சுக்கறலாம் அப்படின்னு சொல்லி. என்னடா அறிவிட்ட வேலுங்களா, நம்ம வந்து யாரும் நீதிபதியை வந்து நீதியை இது சொல்லல, ஆனா மொத்தத்துக்கு ஒரு மனித குலத்துக்கு ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குல்ல, அது இருக்க போய் தான் இந்தியா வந்து இந்தியாவா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய எங்க இருந்து நீங்க ராஜஸ்தான் பின்னாடி அங்கிருந்து ஆரம்பிச்சு குஜராத்ல இருந்து அங்கிருந்து கம்ப்ளீட்டா வந்து ஆரவல்லி மலைத்தொடர். அதுல ஏற்கனவே சமூக விரோதிகள் வந்து அங்கங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அபிஷியலாவே அதானிக்கு வந்து மொத்தத்துக்கு தாரவாக்குறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா போய் மத்திய அரசு இருக்க இது ஒரு நாசமா போன வேலையை பாக்குறான். இந்தியாவை ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மோடிக்கும் அதானிக்குமே 2 பேருக்குமே ஒரு பங்கு இருக்கு. மோடி தான் அதானி, அதானி தான் மோடி. ஏன்னா ஒரு தனிமணி நீங்க பாருங்களேன், இப்ப நீங்க சொன்ன செய்தியை, நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் மொத்தம் எத்தனை ஏக்கர் சொன்னீங்க? 337 ஏக்கர். இதுல 278 ஹெக்டேர், 570 ஏக்கர், 228 ஹெக்டேர். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய செய்தி, இப்போ ஆதாரப்பட்ட செய்தி வருது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி, 337.452 ஏக்கர். ஹெக்டேர் ஏக்கர் இல்ல ஹெக்டேர். அப்போ 337.452 337.452 ஹெக்டேர் இன்டு 2.5 அப்படின்னா 843 ஏக்கர். அடே பாவிகளா, இதுல 228 ஹெக்டேர் காப்பு காடுகளாம். காப்பு காடு. அந்த காப்பு காடுகள்ல எக்ஸ்பிரஸ் சொல்லுது, இந்த காப்பு காடுகள்ல அரசம்பட்டு பகுதியில இருக்கான். அரசம்பட்டுன்னு அந்த ஊரு. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க? அடர்காடுகள், அடர்வனம், புதற்காடுகள். அது சொன்னல கீழே வந்து இது புதர் வரும் சொல்லி. இந்த காடுகள்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, எண்ணற்ற பூச்சிகள், புழுக்கள், உயிரினங்கள். அது மட்டும் இல்லாமல் அவற்றுக்கு பெரும் அச்சுறுத்தல். இல்ல இது சோழி முடிஞ்சிடும். சரி, இத நினைச்சா இறைவா, இப்படிப்பட்ட இயற்கை படைத்த இந்த உலகத்தை இப்படியெல்லாம் ஒரு அதானி கம்பெனிக்கு மத்திய அரசு அதுக்கு வந்து கையெழுத்து போறதுக்கு திமுக அரசு. இவனுதான் சார் திமுக மோசமான வேலை பண்ணியிருக்கான். நம்ம திமுக எதிராக பேசல, எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குற எங்களுடைய மக்கள் எதிர்காலத்தை மொத்தம். இப்ப இந்த பக்கம் இப்படி வந்துருச்சுன்னா, இப்பவே வேலூர்ல வந்து வெயில் தாங்கல, இப்ப எல்நினோ இங்க வந்திருக்கு. இப்ப இந்த காடுகளை அழிக்க ஆரம்பிச்சா அங்க 843 ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கலேன். அப்புறம் அக்கம் பக்கம் இது சும்மா அதோட கரெக்டா நிறுத்துவாங்களா? அக்கம் பக்கம் பூரா அழிச்சு இருக்கிறதுனால என்னெல்லாம் வருது பாருங்க. கீழே அந்த தண்ணி, மழை தண்ணியின் மூலம் தோட்ட பயிர்கள், கடலை, கீரை, முள்ளங்கி, கத்திரிக்காய், அது மட்டும் இல்லாம இலவம்பாடியில் விளைவிக்கப்படும் முள் கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு கிடைக்கும். அந்த பகுதியில முள் கத்திரிக்காய். அப்படிப்பட்ட மலையடிவாரத்தில் அமைக்கப்படும் இந்த நீர் தேக்கத்தினால ஒட்டுமொத்தமாக உங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டே நாசமா போயிடும். இல்ல அந்த ஒரு ஏரியா நாசமாச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்ப இது வந்து நம்ம ஒரு இடம்ங்கிற கணக்கு இல்லை, நம்ம மேகத்தை இழுக்கிறதுக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கும் மொத்தத்துக்கு எல்லாம் வீணா போய் நமக்கு வந்து 1800 மெகாவாட் கிடைக்குது அப்படிங்கிறதா முக்கியங்க. ஒரு தனி மனிதன் காசை போட்டு போறான். எல்லாத்தையும் அப்படித்தான். இப்ப ஸ்டெர்லைட் யாரு? எவனோ ஒருத்தன் வந்து காசு வாங்குறதுக்கு அவன் வந்து அமெரிக்கால உட்காந்துருக்கான். அந்த நாய் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்மள வந்து பாடப்படுத்துறாங்கல்ல. 228 ஏக்கர், ஹெக்டேர் 570 ஏக்கர் இல்லையே, 800 ஏக்கர் சொன்னீங்க. அதாவது நீங்க மொத்த ஏரியா அப்படியே அடர்காடுகள் வந்து 570 ஏக்கர். 500. இப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இதுல எத்தனை இது பண்ணி தயாரிப்பாவது உற்பத்தி 1800 மெகாவாட். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுவோம், அனல் மின் நிலையம் நம்ம என்னது புகாரி ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஈடிஏவோட நிறுவனர் தூத்துக்குடியில அந்த தூத்துக்குடியில வச்சவரை மிரட்டி 31 மாசம் ஜெயில போட்டு அதை வந்து அதானி கைக்கு போயிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, 1200 மெகாவாட் உற்பத்தி இருக்கு, அதை நான் 3000 மெகாவாட் உற்பத்தியா மாத்திரேன், இன்க்ரீஸ் பண்றேன். அது வந்து நிலக்கரி எங்கேருந்து வருது? இந்த இந்தோனேஷியால இருந்து வருது, வேற நாடுகள்ல இருந்து வருது. அதை நான் கொண்டு வந்து இங்க பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தி 31 மாசம் அந்தாலும் உள்ள போட்டுட்டு அதை வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அதானி கையில் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன இது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு, ஒரு இலவும் கிடையாது. இதெல்லாம் பண்ணது யாரு? இப்ப 31 மாசம் வந்து அந்த ஆளு வந்து உள்ள இருந்தாங்கன்னா இப்ப ஆட்சியில இருந்தது யாரு? ஏன்னா புகாரி பிரதர்ஸ் வரக்கூடாது, எல்லாமே தமிழ்நாடு, சவுத் இந்தியா வரக்கூடாது. அப்படி இல்ல, இந்த பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம்
வந்து சிறுபான்மையினருக்கு மட்டும் இல்ல அனைத்து மக்களுக்கு எதிரானது. ஒரு தனி மனிதன் வாழணும் சார். அம்பானி அதானி, அம்பானியோட ஏன்னா குஜராத்தி அதுக்குத்தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவுல கத்துறான். ஆமா, சிவசேனா கத்துறான், டேய் குஜராத்துக்கு இந்திய நாட்டே RSS திணறுது. ஏன் RSS திணறாது? குஜராத்திக்காரன் ஆயிட்டாலும் இத இப்படி ஒரு அதானின்னு ஒரு தனி மனிதனுக்காக இந்த அரசு இப்படி கேவலமா நடந்துக்கிடுச்சுன்னா இதுக்கு வந்து இங்க ஜால்ரா போறதுக்கு இன்னொரு கோஷ்டி இப்ப தாவேக்கா ஆட்சியில இருக்கு. இதுக்கு என்ன செய்ய போறாங்க? இப்போ ஒரு யூனிட் எவ்வளவு போட்டிருக்கான் தெரியுமா? எவ்வளவு? 10 ரூபா. யாரு போட்டுருக்குது? இதான் அதானி, அவன் தானே உற்பத்தி நிலையம். இல்ல, அவன் 10ல இருந்து 13 வரைக்கும் போடுவாங்க. ஏன்னா சோலார் செல் இருக்கு இல்லையா? ஆனா இப்ப இதுல காற்றாலை மின்சாரம் பண்ணா யூனிட்டுக்கு 3 ரூபா தான் வரணும். ஆமா, பண்ணலாமே. இல்ல அது அங்க பண்ணி அது நிறைய பண்ண. இப்ப அதானி வந்து ஏன்னு கேளுங்க, காற்றாலை வந்து இந்தியாவில அதிகம் எங்க தெரியுமா? எங்க? தமிழ்நாடு. ஆமா. தமிழ்நாட்டுல அது எங்க தெரியுமா? எங்க? கயத்தாறு, வள்ளியூர். ஆமா. அங்க வந்து ஏகப்பட்ட இடம் இருக்கு. அங்க போட்டாச்சுன்னா இந்த மாதிரி பொல்யூட்டட் ஆகாது. வயல்வெளிகளுக்குள்ளே மிஷினை நட்டிட்டு போயிடலாம். மலை அடிவாரத்துக்குள்ளே போயிடலாம். ஆமா. மலை அடிப்பதோ காலை அடிப்பதோ ஒண்ணுமே தேவையில்லை. இது எதையும் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாது. அது எவ்வளவு 3 ரூபா தான் வருது. அப்படி செய்யாம வேணுமென்றே ஒரு தனி மனிதனுக்கு இந்த உலகத்தை பிரச்சனை என்ன, நீங்க அப்படி பார்க்க கூடாது. அது என்னன்னா அதுக்கு கீழே இருக்கிறது மினரல்ஸ். நீங்க அப்படி பார்க்கணும். 8 வழிச்சாலைய என்ன அப்ப மினரல்ஸ் தோண்டிடணும். அப்புறம் பேரு வந்து அங்க உள்ளுக்குள்ள நீங்க சொன்ன 8 வழிச்சாலை இருக்கு இல்லையா? 8 வழிச்சாலை வந்து அது யாரு கொடுத்தா தெரியுமா? யாரு? ஜிண்டால். ஜிண்டால் ஸ்டீல். எவ்வளவு? அப்ப அது என்னன்னா அங்க 8 வழிச்சாலையில வந்து 7 மலைகள் அதை குறைஞ்சு அங்க வந்து கட் பண்ணிட்டு போகும்போது அங்க இருக்கிற மினரல்ஸ் பூரா வந்து நீங்க வந்து ரோடு ஒர்க்காக வட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதை பூரா கப்பல் ஏற்றி வெளியே கொண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க திருநெல்வேலியில வந்து முக்கியமான மண்ணெல்லாம் கொண்டு போனாங்கல்ல, கொண்டு போயிட்டு வந்து இப்ப பெரிய அளவுக்கு ஒரு டிவி எல்லாம் வச்சு பெரிய. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட்ல இன்னும் ஒரு தடவை வந்திருந்தா என்னமோ தப்பி தவறி ஒரு இறக்கம் தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பேசுவோம் சார். இல்ல நமக்கு அரசியலே தேவையில்லை சார். இவனும் கள்ளத்தனமா பாஜகவோடு உறவு. ஆமா, அப்படி இங்க போய்தான் இந்த மாதிரி நடக்கு. பாருங்க, துரைமுருகனுக்கு நேத்து ஒரு முக்கியமான ஆள் சொல்றாரு, பிரபலமான ஆள், அரசியல்வாதி. சவுதி அங்கெல்லாம் அனுப்புறது, கல்ஃப் கண்ட்ரிக்கு ஃபுல்லா காய்கறிகள் அனுப்புறது துரைமுருகன் நிறுவனம் தான். நான் அதை கேட்டு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அவ்வளவு நிறுவனங்கள் 2003-4 துரைமுருகன் அங்க துபாய்க்கு வந்திருக்கும் போது உம்மல் குயின் வச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பான். நல்ல உஷாரா இருந்தா. இன்னைக்கு 27 வயசுல குனிஞ்சு வரணும்னா பொது சொத்தை காவு கொண்ட அந்த பாவிகள். ஏடா இன்னைக்கு பாக்கியராஜ் இருக்கார், அருமையான மனுஷன். 1/2 கிலோ அவரை மொத்தத்தில் எரிச்சு கிடைச்சது. 150 கிராம் தான் பூர்ணிமா பாக்கியராஜ் கையில கொடுத்தான். அதுல எல்லா இடத்துக்கும் ஒரு 50 கிராம் 3 கடல்ல கொண்டு கடைச்சிட்டு போங்க, இல்ல வீட்டுல. நீ எதுக்குடா எங்களுடைய மக்களுடைய ஆதாரத்தை படுக்கிறா? இப்போ சரி, இப்ப நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துரும். அப்புறம் டெக்னிக்கலா பேசுறதை விட இந்த செய்தியில முக்கியமான செய்தி சார். இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியம் வந்து இன்னைக்கு வந்து டான்ஜெட்கோ. ஆமா, அது எனக்கு வாயில டான்ஜெட்கோ. ஆமா, இந்த டான்ஜெட்கோவுடைய ஒட்டுமொத்த கடன் 2,70,000 கோடி. 2 lakhs crore மூல தமிழக மின் வாரியம் வந்து கடன்ல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆதானி மீதான இந்த லஞ்ச புகார் அமெரிக்கா நீதிமன்றத்திலே இவன் மீது ஏற்கனவே புகார் இருக்கிறது. திமுகவினுடைய அரசாங்கத்தோடு இவர்கள் நடந்து கொண்ட முறை தமிழ்நாட்டில் இப்போ வெற்றி கழகம் ஆட்சி வந்திருக்குல்ல, இதை தடுத்து நிறுத்தணும்னு கேக்குறாங்க. தாவேக்கா தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா உண்மையிலே நாம என்ன செய்வோம்னா விஜய் வாழ்கன்னு சொல்லுவோம். இதை தடுத்து நிறுத்திட்டா இது இந்த மின்சார வாரியத்தை தாண்டி தமிழர்களுடைய வாழ்வாதாரம், எதிர்காலம் போச்சு, விவசாயம். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்டு எழுதுனான், அத்தரும் ஜவ்வாதும் அள்ளி அணைக்கே ஈலே பாட்டு. அங்க மணக்குதப்பா, பேரே ஜவ்வாது மலை. நான் சொல்றது ஜவ்வாத பாருங்க. அந்த ஜவ்வாது நீங்க கேட்கும் போதே ஐயோ என்ன அழகு சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இன்னைக்கு டீகோட் மேல எல்லா இடமும் ஒரு இடம் அன்னைக்கு போனேன், வெயில். ஒரு சின்ன மரம் ஒண்ணு இருந்துச்சு, அது சின்ன குத்து செடி. அதுல ஒரு 50 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுதான் அது எவ்வளவு நாள்ல 3 வருஷத்துல வளர்ந்துரும். அப்ப நீங்க சொன்ன ஜவ்வாது மலையில உள்ள ஜவ்வாது மலை காடு இருக்குல்ல, என்னன்னா நில அரிப்பு எல்லாம் இல்லாம
வேறு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வளர்றதுக்கு இடத்த கொடுத்து கனியை கொடுத்து இதை கொடுத்து மக்களை வந்து எதிர்காலத்தை கொடுத்து அத்தனை கொடுக்கறது வந்து ஒருத்தன் அழிக்க வர்றான்னா அவனுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து சிவப்பு கம்பளை விரிச்சு வச்சு இதெல்லாம் மக்களுக்கு பண்ற எதிர்காலத்துக்கு பண்ற துரோகம் இல்லையா? இந்த துரோகத்தை நான் சொல்றேன். இப்போ தாவேக அரசு இதை வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னா நம்ம வந்து விஜய் வாழ்க தாவேகா வாழ்க அப்படின்னு நம்ம கொடி பிடிக்கலாம். இன்னைக்கு நீங்க போதும். இப்போ நம்ம நேயர்களுக்கு டெக்னிக்கலா விளங்காதுங்கிறதுக்காக நம்ம பேசல. 1-2 பாயிண்ட மட்டும் பேசிட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த நிகழ்ச்சியை பேசிட்டோம். ஜவ்வாது மலையில மின்சாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கள்ளத்தனமா திமுக அக்ரிமெண்ட் போட்டக்கு அதானிக்கு கொடுத்துருக்காங்க, புரியுற மாதிரி. அதனால 100,000 வருஷம் உள்ள மரங்கள் அழியும், மலைகள் அழியும், வனங்கள் அழியும், உயிரினங்கள் அழியும், காட்டு செடிகள் அழியும், எதிர்காலம் நாசமாகும். ஏழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, வெப்பம் அதிகரிக்கும், எதிர்காலம் நாசமாகி போகும். அவ்வளவுதான். இதான் ஆரவல்லி மலையை தொட்டு இன்னைக்கு வந்து இங்க ஜவ்வாது மலை மொத்த இந்தியாவை நாசமாக்கிட்டு அதானி மட்டும் எங்க போய் வாழ போறாங்க? செவ்வாய் கிரகத்துல போய் வாழ போறாங்க. அவனுக்கு எதுக்கு இந்த துட்டு? எதுக்கு இந்த துட்டு? ஆனா உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், எல்லா வல்ல இறைவன் இந்த அநியாயங்களை பார்த்து கொண்டே இருக்கான். அவன் ஹிந்து இறைவனோ இஸ்லாம் இறைவனோ நெல்லுங்க, உங்களுக்கு மாற்றுப்பட்ட கருத்தான். இறைவன் ஒருத்தர் இருந்தா தடுக்கணும், அது உங்க கருத்து. நிச்சயமாக நடக்கும். எல்லோருக்கும் மனிதர்களுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும். ஐயா, ஊழல் இல்லாத ஒரு அரசு இருக்கணும். இன்னைக்கு கசாலிடி கொள்ள வெளிநாட்டு செய்திகளை மட்டும் நாங்க பேசுறோம் இல்ல, இதையும் பேச போறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நான் தான் இன்னைக்கு நெறியாளர், நீங்க கெஸ்ட். நம்ம எல்லாம் 2 பேருமே நெறியாளர், 2 பேருமே நெறியாளர், பொறியாளர், பரியாளர். நம்ம இதை பார்த்த உடனே திக்குன்னு இருந்துச்சுங்க மனசுக்கு. சார், நீங்க சொன்ன உடனே நான் நேரத்தை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி நான் படிக்கல. இப்ப நீங்க பேசவே சரி நேயர்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்ப டெக்னிக்கலா நிறைய கொடுத்தா குழம்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் செய்தோன்னு இருக்கு. நம்ம டெக்னிக்கலா கொஞ்சம் பூச்சி புழுக்கள் எல்லாமே இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இது எல்லாரும் பாருங்க நேயர்களே, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.